இனிய நேயர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள். இந்த நாள் அற்புதமான நாளா உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கு அமைய என்னுடைய நல்வாழ்த்துக்கள். இது நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போவது டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு பலன்கள் பார்க்க போகிறோம். இன்னைக்கு மார்கழி மாதம் பிறக்கிறது. மார்கழி மாதம் தனுர் மாதம் 1ஆம் நாள். இந்த மாதத்தில் இது செவ்வாய்க்கிழமை. இன்னைக்கு சாயந்தரம் 4 மணி 4 நிமிஷம் வரைக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் சந்திர பகவான் போகிறார். பிறகு விசாகம் நட்சத்திரத்தில் அனுக்கிரகம் பண்ணுவார். மேஷராசி என்பர்களே, இந்த மேஷராசிக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான நாள். 5ஆம் இடத்திற்கு அதிபதி 9ஆம் இடத்தில் உட்கார்ந்தார். சிலருக்கு நல்ல பதவிகள் கிடைக்கும்னு இன்னைக்கு இருக்கு. மேஷராசியை சேர்ந்த அரசியல்வாதிகள் தங்களுடைய தலைமைக்கு நெருக்கமாக ஆவார்கள். ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய டீம் லீடருக்கு, உங்களுடைய மேனேஜருக்கு, உங்களுடைய உயரதிகாரிகளுக்கு நெருக்கமாக இருப்பீங்க. 4ஆம் இடத்துல குரு பகவான் உச்சமாக இருக்காரே, அப்போ நம்ம எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல தேக ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கும். மாணவர்களுக்கு நல்ல படித்து முடிச்சுட்டு படிப்புக்கு தகுந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும். சிலருக்கு பார்ட் டைம் ஜாபும் இப்போ கிடைக்கும். இந்த புதன் பகவானுடைய அனுக்கிரகத்தை பார்க்கும்போது பிஸ்னஸ்ல பெரிய டெவலப்மெண்ட்டை நீங்க இப்போ பார்க்க போறீங்க அப்படின்னு இருக்கு. ரிஷபராசி என்பர்கள், ரிஷபராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்துல சந்திர பகவான் போயிட்டு இருக்கார். 6ஆம் இடத்துல சந்திர பகவான் போகும்போது ஒரு நல்ல ஜாபுக்கு ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு டெஃபினட்டாக கிடைக்கும். சில நாட்களில் நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணாலும் நடக்கிறது இல்லை. சில நாட்களில் லேசாக முயற்சி பண்ணினாலே நடந்துடும். இன்னைக்கு இப்படி வேலை வாய்ப்புக்கு முயற்சி பண்ணுறவாளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதே நேரத்தில் ராகு 10ஆம் இடத்துல இருக்கார். சிலருக்கு குடும்பத்தில் இந்த மாமியார் மருமகளுக்கு இடையில் ஒரு லடாயி இருந்துன்னு இருக்கும். நம்ம எதிர்பார்க்குறாப்புல நம்முடைய மாமியார் இல்லையே, அன்பா இல்லையே, அம்மா மாதிரி இருப்பான்னு வச்சோமே, அப்படி இல்லையே, அப்படி இல்லாமல் தோணும். வேலை பார்க்குறோம் ஒரு இடத்துல, அங்கே ஒரு நெருக்கடி இருந்துன்னு தான் இருக்கும். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கஸ்டமர் சப்போர்ட் ரொம்ப நல்லா இருக்கும். மிதுன ராசி என்பவர்களே, மிதுன ராசிக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான நாள். 7ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் அமர்ந்திருக்கிறது ரொம்ப அற்புதம். லாபாதிபதி 7ல் உட்காந்து ஃபாரின்ல இருக்கா பாருங்க பல பேர். அவங்களெல்லாம் சரியாக வேலை இல்லைன்னா இன்றைக்கி வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். சிலருக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ கூடி வரும். குரு என்ன பண்ணுறாரு, நம்ம ராசிக்கு 2ஆம் இடத்துல குதூகலமாக உட்காந்துருக்கார், உச்சமாக உட்காந்துருக்கார். நல்ல பணவரவை தருவார், நல்ல தர்ம சிந்தனையை தருவார். இது நாள் வரைக்கும் தேங்கி கிடந்த பல விஷயங்கள்லேருந்து நம்ம வெளியே வருவோம். எவ்வளவோ முயற்சி பண்ணுறேன், லைஃப்பில் சக்ஸஸ் ஆகவே முடியல சார், எனக்கு மட்டும் வாய்ப்புகள் வரல, எனக்கு அப்புறம் வந்தவாள்லாம் ரொம்ப நல்லா இருக்கார், எனக்கு அந்த வாய்ப்புகள் வரல அப்படின்னு சில பேர் புலமின்னு இருப்பாங்க பாருங்க. அவங்களுக்கெல்லாம் அற்புதமான வாய்ப்புகள் இப்போ வரும். மிதுன ராசிக்காரர்களுக்கு 2ல் குரு இருக்கிறது விசேஷம். நிறைய முன்னேற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட போகிறது, ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட் ஏற்பட போகிறது, தொழில் சார்ந்த வளர்ச்சிகள் இன்னைக்கு உண்டு. கடகராசி என்பவர்களே, ரொம்ப ராசியான மனிதர்கள் இல்லையா நீங்கள் தொட்டு கொடுத்த அந்த காரியம் வெற்றி பெறும் எப்பவுமே. கடகராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் சதுர்த்தம கேந்திரத்தில் உட்கார்ந்துருக்கார். ஒரு ஜாதகத்தை எடுத்த உடனே சதுர்த்தம கேந்திரத்தில் கிரகம் இருந்தோடனே சபாஷ் அப்படிங்கிறோம். சதுர்த்தம கேந்திரத்தில் சந்திர பகவான் உட்கார்ந்துருக்கிறது ரொம்ப விசேஷம். தாய்மை பேர் அடையக்கூடிய யோகம் எதிர்பார்க்கக்கூடிய பலருக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக அமைகிறது. புதுசாக வீடுமனை வாங்கக்கூடிய யோகம் வருது, புதுசாக வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு. நெஞ்சக நோய்கள் யாருக்கு இருக்கோ, ஹார்ட் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கிறவா, பல்பனாலஜி ப்ராப்ளம் இருக்கிறவா மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும். அதே நேரத்தில் இந்த கார்டியோவாஸ்குலர் சர்ஜன்லாம் இன்னைக்கு நல்ல பேர் வாங்குவாங்க. சிம்மராசி என்பவர்களே, சிம்மராசிக்காரர்களுக்கு சூரிய பகவான் பஞ்சமத்துக்கு போனது ரொம்ப விசேஷம். கூட பாக்கியாதிபதி சேர்ந்தார். ராசிக்கு அதிபதியும் பாக்கியாதிபதியும் ஒன்று சேர்றது ரொம்ப விசேஷம். லைஃப்பில் ரொம்ப புகழ்பெற்ற மனிதர்களை பார்த்தீங்கன்னா அப்படி இருப்பாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல பெயர், நல்ல புகழ் இன்னைக்கு கிடைக்கும்.
என் பையன் என் சொல்படியே கேட்க மாட்டேங்கிறான், அவன் இஷ்டத்துக்கு நடக்கிறான், எது நல்லது எது கெட்டது இதை சொன்னால் அந்த காலத்தில் பிள்ளைகள் எங்கே கேட்கறது அப்படின்னு பெரியவங்க சில விஷயம் சொல்லிட்டு இருப்பீங்க இல்லையா. இன்னைக்கு உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் உயர்வார்கள், சந்தோஷப்படுவீங்க. சந்திர பகவான் 3ஆம் இடத்துல இருக்கார். பயணங்கள் அமையும், முயற்சிகள் வெற்றி பெறும். சில நேரம் சில தாமதம் ஆகலாம், டிலேடு பட் நாட் டினைடு, அது தெரிஞ்சுட்டா போதும். பிசினஸ் முயற்சிகள்ல நல்ல வெற்றி பெறும். குழந்தை பாக்கியம் பலருக்கு இன்னைக்கு ரொம்ப சிறப்பாக அமையும். ஆபீஸ்ல நல்ல பதவிகள் வரும். சிம்மராசிக்காரர்களே இப்ப நல்ல பதவிகள் அமையும். கன்னிராசி என்பர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கு லாபத்தில் இருக்கார் பாருங்க குரு. குரவே சர்வலோகானாம் விஷஜே பவரோகினாம் நிதையே சர்வ வித்யானாம் தக்ஷணா மூர்த்தையே நமஹா சொல்றோம். குரு பகவான் இருக்காரே, அவரை ஆராதிக்க ஆராதிக்க நம்ம வீட்டில் குழந்தைகள் ரொம்ப நல்லா படிப்பாங்க, திருமண செய்தி நல்ல கூடி வரும். இப்போ கடகராசிக்காரா குடும்பங்கள் எல்லாம் திருமண பேச்சுவார்த்தை நடந்துன்னு இருக்கும். அந்த மாதிரி இப்போ கன்னிராசிக்காரர்களுக்கும் திருமண பேச்சுவார்த்தை நடக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போ 4ஆம் இடம் வலுத்திருக்கு, மாடி வீடு கட்டக்கூடிய யோகம் உண்டு. தாயாருடைய உடல் நலத்தில் இருந்த பல பிரச்சனைகள் இப்போ சால்வ் ஆகும். அதே நேரத்தில் புதிய வீடுமனைகள் வாங்கக்கூடிய யோகம், ஆபீஸ்ல ஒரு அதிகாரம், இப்போ உங்க அதிகாரம் கொடிகட்டி பறக்கும். துலாம் ராசி என்பர்களே, நல்ல ஒரு உறவு மலரப் போகிறது, நல்ல ஒரு நட்பு கிடைக்க போகிறது, வேலையில் முன்னேற்றம் கிடைக்க போகிறது, கொடுக்கல் வாங்கல் திருப்தியாக இருக்க போகிற நல்ல நாள். எதிர்பார்க்கிற காரியங்கள் எல்லாம் அனுகூலமாக முடிவதனால துளாராசிக்காரர்களுக்கு இது நல்ல நாள். எனதருமை விருச்சிக ராசி அன்பர்களே, குருவே நம்மளை பார்க்கிறாரே, வேற யார் பார்வை வேணும்? எத்தனை கிரகங்கள் நம்மளை பார்த்தாலும் குரு பார்க்கிற மாதிரி ஆகுமா? இயற்கை சுபர்லையா குரு பகவான்? அவர் நம்மளை பார்க்கிறார். திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம்னா பாருங்க, அப்படி தெய்வாம்சம் இன்னைக்கு கூடும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. முருகப்பெருமான தரிசனம் பண்ணணும், முருகப்பெருமான வழிபடணும், புதிய சொத்துக்கள் வாங்குற யோகம், அதிகார பதவி கிடைக்கக்கூடிய யோகம், நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய யோகம், சுபகாரியங்கள் கூடி வரக்கூடிய யோகம்னு அற்புதமா இருக்கு இந்த நாள். சிலருக்கு வெளிநாட்டு பயணங்கள் கூடி வரும். தனுசு ராசி என்பர்களே, நல்லா இருக்கீங்களா? தனுசு ராசிக்காரங்களுக்கு சந்திர பகவான் எப்படி இருக்கார்? இன்னைக்கு லாபத்துல போயிட்டு இருக்கார், வாழ்க்கை லாபமா இருக்க போறதுன்னு அர்த்தம். 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார், நல்ல தன வருமானத்தை தருவார். திடீர்னு ஒரு வருமானம் வரும். காசு பணத்தை எதிர்பார்த்துட்டே இருந்தேன், கிடைக்கவே இல்லை, தேவையான உட்கார்ந்துருந்தேன், ஒருத்தர் தேடி வந்து பணத்தை கொடுத்துட்டு போறார். இப்போதைக்கு வச்சுக்கோங்க, நீங்க எனக்கு வட்டி கூட தர வேண்டாம், பணத்தை வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போறார். தெய்வமே வந்து உதவுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தக்க சமயத்தில் உதவி கிடைக்கும், தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும்னா பாருங்க. அந்த மாதிரி புதுசா வீடு மனை சொத்து வாங்கக்கூடிய யோகம், அதிகார பதவி கிடைக்கக்கூடிய யோகம்லயே உங்களுக்கு இருக்கு. மகர ராசி என்பர்களே, மகர ராசிக்காரர்களுக்கு பிசினஸ்ல ஒரு வளமான சூழ்நிலை இப்போ உருவாயிடும். நேற்று வரை எப்படி வேணா இருக்கட்டும், இன்னைக்குலேருந்து உங்களுக்கு ஒரு முன்னேற்றம். பலருக்கு நீங்க முன்னேறதுக்கு உதவி செய்தீர்கள், உங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. இந்த மனக்கவலை இருக்கு இல்லையா, இந்த மனக்கவலை இன்னைக்கு மாறும், உங்களுக்கு நல்ல உதவி ஒன்று கிடைக்க போறது. வேலை தொடர்பான ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணா வேலை கிடைச்சிடும், வேலை தொடர்பான பயணங்கள் அமையும், படிப்புல நல்ல முன்னேற்றம் மாணவர்களுக்கு இருக்கும். கும்பராசி என்பர்களே, சந்திர பகவானுடைய அனுகூலம் மிகச்சிறப்பா இருக்கு. நம்ம ராசியில தான் ராகு பகவான் இருக்கார், 6ல குரு பகவான் இருக்கார். நிறைய ஆசை வரும் மனசுல, வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும், ஒரு ஸ்டெப் நம்ம உயரணுமா வேண்டாமா, இன்னைக்கு இப்படியே இருக்கிறதா, வாழ்க்கையில் இன்னைக்கு தான் உயர்ந்து போகிறது, நல்ல பொருட்கள் நம்ம வீட்டுக்கு வாங்க வேண்டாமா, நல்ல விஷயங்கள் நம்மளும் செய்ய வேண்டாமா, நம்மளும் ஃபாரின் போக வேண்டாமா, நம்மளும் சொத்து வாங்க வேண்டாமா, இப்படி ஆசைகள் நிறைய வரும். ராசியில ராகு பகவான் இருக்கார், அவர் ஆசையை தூண்டி விடுவார், இந்த ஆசைகள் பெருகும். இதனால்
அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய துணை உங்களுக்கு கிடைக்கும். விஐபிகளுடைய துணை கிடைக்கும். நல்ல சொத்துக்களின் மூலமான வருமானம் நல்லபடியாக வந்து சேரும். நிறைய நன்மைகள் உங்களுக்கு காத்துருக்கு. அற்புதமான நாள் இந்த நாள். மீனராசி என்பர்களே, மீனராசிக்காரர்களுக்கு உங்களை பற்றி அவங்க அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்கன்னு சில புரளிகள் வரும். எதையுமே காதில் வாங்கப்படாது, மனசில் போட்டுக்கப்படாது. இந்த குரு பகவான் பூர்வ புண்ணியத்திலேருந்து நம்மளை பார்க்குறார். என்ன பிரச்சனை இருந்தாலும் குரு பகவான் கையில் விடுங்க, அவர் பார்த்துப்பார். நல்லபடியாக ப்ராப்ளங்கள் சால்வ் ஆகும். நல்ல பதவி கிடைக்கும். இந்த படிக்கிற மாணவர்களுக்கு ஆசிரியருடைய சப்போர்ட் கிடைக்கும். பாடம் புரியலையா நேராக ஆசிரியர் முன்னால் போய் நிற்கணும். எனக்கு பாடம் புரியல, இன்னும் ஒரு முறை சொல்லிக் கொடுக்கணும்னு கேட்கணும். அருமையாக உங்களுக்கு உதவி செய்வாங்க. கல்வியில் வாழ்க்கையில் முன்னேற போகிற அற்புதமான ஒரு நாள். அன்பர்களே, நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா?